சரி, இந்த பிளேக்கு ஒரு பேர் வைக்கலாமா? ஹே, I got it. ரிங். நான் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து தரேன். டிவியில டிசைனா வளையல் காமிக்கிறான். அவளை வாங்கி சொல்லு. மை டியர் மம்மி, நான் சொல்றத நீ கேட்பியா மாட்டியா? நீ சொன்ன நான் என்ன வேணாலும் கேட்பேன், சொல்லு. That's my sweet mummy. எவ்வளோ திமிருடா உனக்கு. சிஸ்டர். அம்மா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கீங்க. யாராவது இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதோ வெளியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் போய் கூப்பிடுறேன். மேடம், அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க, உங்களை கூப்பிட்டாங்க. பாட்டி, எங்களை பயமுறுத்திட்டீங்களே பாட்டி. நீங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்பி வந்திருக்கு. இப்போ உடம்புல வலி இருக்கா பாட்டி? வலியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா உங்களை எல்லாரையும் நான் பயமுறுத்திட்டேன்ல. பவி, நீ ஏமா கண் கலங்குற? என் கொள்ளு பேரன் பேத்தியெல்லாம் நான் கொஞ்சம் வேண்டாமா? அது வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. பாட்டி, ராத்திரி பூரா இவளும் என் கூட கண் முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா. நீங்க நல்லபடியா குணமாகணும்னு சாமிய வேண்டிக்கிட்டே இருந்தா. பாட்டி, மாடி படிக்கட்டுல தடுமாறி விழற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? தலை சுத்தல் வந்துச்சா இல்ல தூக்க கலக்கமா? இல்ல பவி, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்க போறீங்கன்ற நிம்மதி இல்லை. நான் படுக்கலான்னு போனேன். திடீர்னு யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்க்கலான்னு வெளியே வந்தேன். அப்படியே படி வழியா விழுந்துட்டேன். அப்பதான் பத்மினி என்னை ஓடி வந்து தூக்குனா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. உங்க சத்தம் கேட்டுதான் நாங்க ஓடி வந்து பார்த்தோம். பக்கத்துல பத்மினியும் செல்வியும் இருந்தாங்க. எங்க கல்யாணத்தை முடிச்ச சந்தோஷத்துல கூட பிரஷர் அதிகமாகுமா? தலை சுத்தல் வந்து தடுமாறி கீழே விழுந்திருப்பீங்க.
எப்படியோ நீங்க வாழ்க்கையை தொடங்குற நேரம் நான் விழுந்து அதை கெடுத்துட்டேனேம்மா. அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டி, நீங்க இந்த அளவுக்கு கண்முழிச்சு பேசுறீங்களே, நான் அந்த சந்தோஷத்துல இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் நாங்க எங்க லைஃப தொடங்க தானே போறோம். நீங்க என்னடானா எங்களை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி. ஆமா, தேவ் எங்கம்மா? நைட்டு இங்க ஒருத்தருக்கு மேல தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பத்மினி அடம்பிடிச்சு இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டா. அதனால உங்க பேரனை மட்டும் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டோம். இப்பதான் ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ம். என்ன பாட்டி, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ம், ஆமா டாக்டர். சரி, உடம்பு வலி, கை கால் வலி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர். சரி, செக் பண்ணிடுறேன். ம். நல்லா பிரீத் பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்க பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இன்னைக்கே கூட உங்க பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். என் கூட யாராவது வாங்க, மெடிசன்ஸ் எழுதி தரேன். சரி, நீங்க எங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாட்டி, நாங்க கடவுளை வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் குணமாயிட்டீங்க. இப்போ வீட்டுக்கு போலாம். நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். சரியா? சரிம்மா. கால் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆயிடும். சரி. அதுக்கப்புறம் இந்த கேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஹலோ மேடம். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா வாங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். நான் பிஸியா இருக்கேன்னு சொல்றேன்ல. யார் சார்? ஆ, சேது சார் வர சொல்லியிருக்காரு. ஏதோ பிரச்சனையா? உங்ககிட்ட பேசி எப்படியாவது இந்த ஆர்டரை ஃபோன் வருது எடுங்க. எஸ் சார். ஹலோ. ஹலோ சார், இங்க 2 சின்ன பசங்க, இல்ல 2 பீம் பாய்ஸ் மாதிரி வந்திருக்காங்க சார். சரி சார், 2 பேர் வந்திருக்காங்களா சார்? அவங்கள உள்ள உள்ள வர வர சொல்லுங்க. ஓகே சார், நீங்க உள்ள போலாம். ம். யார் அவங்க? அதான் சார், அந்த தீனா மேட்டருக்காக. ஓ ஓ என்ன பிரச்சனை? எதுக்கு வந்திருக்காங்க? ஆபீஸ்ல நீ தானே பிரச்சனை, உன்னை தூக்கிட்டு போக தான் வந்திருக்காங்க. சார், சார், ஹாஸ்பிட்டலில் தீனா கோமால இருக்கான். அவன் எப்போ கண்ணை முழிக்கிறான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நினைவு திரும்பினதும் நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பான். அவனை ஒரு கண் கொத்தி பாம்பா நீங்கள் பார்த்துக்கணும். ம். அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததும் அவனை போட்டு தள்ளிடணும். அவன் சாவணும்.
அந்த தீனா சாவணும். அவ செஞ்ச காரியத்தால நான் பவித்ராவை இழந்துட்டு நிக்கிறேன். அவன் எனக்கு செஞ்ச துரோகத்தை சொல்லி சொல்லி அவன் கதையை முடிக்கணும். அவன் சாகறதுக்கு முன்னாடியே அவன் எதுக்காக சாகறான்னு தெரிஞ்சு சாகணும். புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சுது. ஓகே டன். நீங்க 2 பேரும் மாட்டிக்க கூடாது. உங்களால எனக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வெளியே நகரக்கூடாது. உங்க 2 பேர் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. புரிஞ்சுதா? சேது, எஸ் சார். பசங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிரு. காரியத்தை முடிச்ச உடனே முழுசா செட்டில் பண்றோம். சரிங்க சார். ஓகேயா? ஓகே சார். கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. சரி சரி, வரேன் சார். வரேன். ஏய் சேது, என்னடா பசங்க, எனக்கே பயமா இருக்கு. பவித்ரா மேடத்தோட போஸ்டிங் காலியாகவே இருக்குது. அவங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க இடத்துக்கு ஒரு ஸ்டாஃப் இல்லாததுனால நிறைய வேலைங்க பெண்டிங்லேயே இருக்குங்க சார். நாளைக்கு இன்டர்வியூக்காக கால் பண்ணியிருக்கோம். வர்றவங்கள இன்டர்வியூ பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சே, அட போங்க. 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை பவித்ரா ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தா. அவங்க புத்திசாலித்தனம் சே யாருக்குமே வராது சேது. மற்ற சில்லற வேலைகளாம் பார்க்கறதுக்கு நீங்க வேற யாராவது வேலைக்கு வச்சுக்கோங்க. ஆனா பவித்ராவோட சீட் எப்பவுமே காலியா இருக்கணும். என்னைக்கு இருந்தாலும் அவ எனக்கு சொந்தமானவ. ஓகே சார். பவித்ராவோட போஸ்டிங்க்கு யாரும் வரக்கூடாது, வரவும் முடியாது. அதுக்கு யாரும் தகுதி இல்ல. சரிங்க சார். ஓகே. அந்த சீட்டுக்கு பவித்ரா வந்தே தீர்வா. சரிங்க சார். வர வெப்பேன். அதான் என்னோட சேலஞ்ச். ஓகேங்க சார். நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஓகே. அங்கே வாங்க, நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன் சார். ஓகே. சார், நான் இல்ல, நான் எதுவும் பயப்படாதீங்க. பண்ணல சார். இந்த கேஷ் எடுங்க. இந்தாங்க, இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை கரெக்டாக முடிக்கணும். வேலை முடிச்சோடனே ஃபோன் பண்ணுங்க. இதுதான் உங்க கேபின் and this is your seat. Come on. பவித்ரா, உன் சீட் காலியாக தான் இருக்கு. நீங்க இருந்திருந்தா நான் உன்னை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பேன். நீ அவன் கூட இருந்துட்டு என்னால கஷ்டப்படாத. நான் அவனோட சேர்ந்து உன்னை வாழ விட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு தான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம். பவித்ரா, நீ எனக்கு வேணும். பாட்டி, பாட்டி,
இந்த ஜூஸை குடிங்க பாட்டி. ஏமா ராத்திரி பூரா கண்முழிச்சு என் பக்கத்திலேயே இருந்திருக்க. என்ன செல்வி கவனிச்சுக்க மாட்டாளா? நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ரெஸ்டா? நீங்க வேற பாட்டி. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாச்சு. உங்களை, உங்க பேரனை, இந்த வீட்டை எல்லாத்தையும் நீ நான் தானே பாத்துக்கணும். அப்பதானே எனக்கும் திருப்தியா இருக்கும். நீங்க ஜூஸை குடிங்க. என்ன பாட்டியும் பேத்தி அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, உனக்கு தெரியாத ரகசியத்தை தான் பேசிட்டு இருக்கோம். அப்படி என்ன ரகசியம்? அடப்போடா, ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ராத்திரி எல்லாம் கண் முழிச்சியே போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா ரெஸ்ட் எடுக்க மாட்டாளாம். இவ தான் என்னை பார்த்துக்குவாளாம். மொத்தத்துல இந்த வீட்டை என்ன எல்லாத்தையும் பார்த்துக்குவாளாம். ஓ, தேவ், இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்க நீ தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா பாட்டி, அதுல என்ன சந்தேகம்? பவிதா என்னோட ஒய்ஃபா வரணும்னு நான் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன். நடுவுல விதி மாதவி மூலமா விளையாட்டு காட்டிடுச்சு. பவிதா என்னோட ஒய்ஃபா வரணும்னு நான் அவ்வளோ பிடிவாதமா இருந்தேன். நடுவுல விதி மாதவி மூலமா விளையாட்டு காட்டிடுச்சு. எல்லாம் நன்மைக்கு தாண்டா. இல்லைன்னா பவியோட அருமை உனக்கு புரிஞ்சிருக்குமா? பாட்டி, அப்படி பார்த்தா நானும் கொடுத்து வச்சவதான். நீங்க 2 பேரும் என்கிட்ட இவ்ளோ பிரியம் காட்டுறீங்களே, இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குமா சொல்லுங்க? பவிமா, அப்பா, வாங்க மாமா, வாங்க. வாங்கப்பா, வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. இந்த புவி. தேங்க்ஸ்ண்ணா. வாங்க தம்பி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் மாப்பிள்ள சார். வணக்கம். உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு நீங்களாம் எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சுபாவை ஃபோன் பண்ண சொன்னேன். மாப்பிள்ளை விஷயத்தை சொன்னதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போவே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தான் சுபா சொன்னான். மாப்பிள்ளை தான் வேண்டான்னு சொல்லிட்டாராம். ஆண்டவன் புண்ணியத்தில் பெருசாக எதுவும் அடிப்படாமல் குணமாகி வந்துட்டீங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. அம்மா, நீங்க பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் படியிலேருந்து விழுந்ததை பார்த்தா நான் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பேன். நான் இந்த அளவுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணமே பவித்ரா தான். நேற்று ராத்திரி பூரா பவித்ரா தூங்கவே இல்லை. கண்ணு முழிச்சு என்னையே பார்த்துட்டு இருந்திருக்கா. எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்து தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஒரு தடவை நான் படியில விழுந்துட்டேன். என்னால எழுந்து நடக்கவே முடியல. அப்ப என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த என் பொண்ணு ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டா. இப்ப நேத்து நடந்ததை பார்த்ததும் எனக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் வந்தது. பவி என்னை கவனிச்சிட்ட விதத்தை பார்த்தா அவ எனக்கு இன்னொரு மகன்னு தோணுது. அதனால இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது என்னோட மருமக இல்ல, என்னோட மக. அவ என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட விதத்தினாலதான் நான் இப்ப தைரியமா வந்து ஹால்ல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு படியில விழுந்து அடிபட்டதுல கூட எனக்கு பெருசா ஒன்றும் வருத்தம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தம் என்னால தடைப்பட்டு போச்சே, அதான் எனக்கு கவலையா இருக்கு. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்குமா. உங்களுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்கல்ல, அதுதாம்மா இப்போ முக்கியம். நேத்து சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னா என்ன, இன்னொரு நாளைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். கல்யாணம் முடிஞ்ச அதே வேகத்துல இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னு நினைச்சது தப்பா போச்சு.
ஒரு ஜோசியரை பார்த்து அதுக்கும் நேரங்காலம் குறிச்சிருக்கணும். எனக்கு என்னவோ இன்னும் நாளை தள்ளி போடாம இன்னைக்கே ஜோசியரை பார்த்துட்டா நல்லதுன்னு தோணுது. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எங்க இவங்க கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு ஒரே குழப்பமா இருந்தது. பவியோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டி இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஜோசியர் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா ஒரு குறை, இதுல தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. அதனால பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொன்னாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்ல மாப்பிள்ளை தான் காரணம்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அப்பவே எங்களுக்கு மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனா ஜோசியர் சொன்னபடி பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. அப்போ ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா துல்லியமா கணிச்சு சொல்லியிருப்பேன்னு சொன்னாரு. இப்ப வேணா 2 பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பார்க்கலான்னு தோணுதுமா.